குணமும் அதிக தன்னம்பிக்கையும் நிறைந்த மேஷராசி அன்பர்களே வணக்கம். இந்த வருடம் 2025ஆம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். சென்ற வருடம் 2024ஆம் வருடம் உங்களுக்கு அவ்வளவாக சாதகமாக அமையாமல் இருந்திருந்தால் இந்த வருடத்தில் அதெல்லாம் மாறிப்போய் உங்களுடைய ராசி இப்பொழுது பணம் புழக்கம் அதிகமாக ஏற்படும். நீங்கள் பெற்றிருந்த கடன் தீர்வதற்கான வழிகள் இந்த வருடத்தில் பிறக்கும். சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அது இந்த வருடம் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோன்று உங்களுடைய சம்பளம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதேபோல் கணவர் மனைவி இருவரிடையே அன்பு மேற்படும். குழந்தை இல்லாமல் வருந்துபவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் அன்பர்களுக்கு இந்த வருடம் அதற்கான பாக்கியம் முருகன் அருளால் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருமண வரன் எதிர்பார்க்கும் நமது அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமண வரன் அமைந்து திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது. தொழில் செய்யும் அன்பர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் இரட்டிப்பாக வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் இந்த வருடம் மிகவும் ஆரோக்கியமாகவும் படிப்பில் பயங்கர சுட்டியாகவும் விளங்குவர். இதனால் அவர்களை பற்றி கவலை பெற்றோர்களுக்கு வேண்டாம். குழந்தைகள் எப்பொழுதும் சோர்வுற்று இல்லாமல் துரு என்று எல்லா விஷயத்திலும் சிறப்பாக விளங்குவர். குழந்தைகள் அவர்களுக்கு பிடித்த ஒரு கலையை இந்த வருடத்தில் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வர். அடுத்தபடியாக போட்டித் தேர்வு மற்றும் பொது தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியரின் உதவியாலும் நண்பர்களின் உதவியாலும் அதிக மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது. காலையில் துயிலெழுந்தும் இரவில் கண்முழித்தும் படிக்க முயற்சி செய்வீர்கள். இந்த வருடம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வேலைக்கு விண்ணப்பித்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த வருடம் சிறந்த வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்புள்ளது. பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். 2025ஆம் ஆண்டு தொழில் தொடங்க இருக்கும் அன்பர்கள் தங்களுடைய தொழிலில் பார்ட்னர்ஷிப் இணைப்பு பற்றி யோசித்து கொண்டிருந்தால் அது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். ஏனால் இந்த வருடத்தில் பல சிக்கல்கள் உள்ளன. முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், சிறந்ததாகவே நடக்கும். எப்பொழுதும் குடும்பம் பணி என்று தங்களையே வருத்தி கொள்ளாமல் எப்பொழுதாவது சிறிய விடுமுறை எடுத்து தங்கள் நண்பர்களுடன் சில சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். அது உங்களின் மனதிற்கு சிறிதளவு நிம்மதியை ஏற்படுத்தும். இந்த வருடம் மிகவும் மகிழ்ச்சியுள்ள வருடமாக அமையும் என்று மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please do subscribe to our channel, like this video and share with your friends. Thank you. Bye.